வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் ஹாரர் மூவி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே காஞ்சரிங் மூவியை மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. WB அந்த காஞ்சரிங் ஃப்ரான்ச்சைஸை டெவலப் ஆனதுக்கு முக்கியமான காரணமே காஞ்சரிங்கோட அந்த ஹிட் தான். ஸோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவியை யாராலையுமே எடுக்கவே முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாரர் மூவினா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் செட்டே அந்த படம் க்ரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் ஏன் இவ்வளோ ஹிட் ஆனுச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் ஏன் அந்தளவுக்கு இல்லை அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் காஞ்சரிங் மூவி எப்படி இவ்வளோ ஹிட் ஆனுச்சுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்டான விஷயம் செலக்டபிள் ஆடியன்ஸ் இல்லாதது தான். நீங்கள் இப்போ வர்ற ஹாரர் மூவிஸ் எல்லாருமே எடுத்து பார்த்தீங்கன்னா ரேட்டடாக தான் இருக்கும். அண்ட் PG-13 வர்ற எந்த மூவியும் அந்த அளவுக்கு சூப்பராகவும் பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் அங்கே தான் காஞ்சரிங் வேறு லெவல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி அந்த படம் உங்களுக்கு சூப்பராக ஸ்டோரியும் புரியும் அண்ட் ஒர்க்கும் ஆகும். அண்ட் அதே எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே கவர் பண்ண மாதிரி ஒரு லீனியர் அண்ட் சிம்பிள் அண்ட் ஸ்டோரியாக இருக்கிறனால அது ஒரு செகண்ட் ரீசனாக சொல்லலாம். அதுவே மூவியோட பேக் போனாகவே மாறிடுச்சு. அண்ட் அதை தொடர்ந்து மியூசிக் அண்ட் ஹாரர் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த ஒரு டார்க் ஷேடான தீமில் தான் மொத்த படமே இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முக்கியமான விஷயமே அவங்க கதையை தவிர்த்து வேறு எங்கேயுமே மூவ் ஆகாதது தான். நிறைய நல்ல படங்கள்லாம் மொக்கையானதுக்கு ஒரு மெயின் ரீசன் ஃப்ளாஷ்பேக். அண்ட் இந்த படத்தில் அவ்வளோவா ஃப்ளாஷ்பேக்கை டச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன் லைனரில் தான் ஹோல் ஃப்ளாஷ்பேக்கே முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஜேம்ஸ் பாண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிலே நீங்கள் பார்க்கலாம். அண்டு எடுத்த புது டேரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒரு தனி சீன் வச்சுருப்பாங்க. அண்ட் அங்கே தான் ஜேம்ஸ் பாண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ். அண்ட் அதை தொடர்ந்து இனி ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா ஃபோக்கஸிங் த ஹோல் கேரக்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அந்த படத்தில் முக்கியத்துவம் தந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன அண்ட் மெயினான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் படம் வேறு லெவலில் தியேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட், ஏன் இப்போ வர்ற படங்கள் எல்லாம் அந்த காஞ்சரிங் லெவல் அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண மாட்டேங்குதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முழு காரணம் ஹாரர் மூவிஸ் எல்லாம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறது தான். நீங்கள் இப்போ வர்ற படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா தெரியும், ஹாரர் எலமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் PG-13 இருக்கப்போ உங்களுக்குன்னு ஒரு மீட்ரு செட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மீட்டருக்கு மேலே உங்களால் எடுக்கவும் முடியாது. ஸோ அதுக்கு கீழே நம்ம எடுக்கணுன்றப்ப அதே மாதிரியான பல சீக்வன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலே கிடைக்காது. ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு அதை ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இப்போ வர்ற படங்கள் எல்லாமே ரேட்டடாக இருக்குது. அடல்ட் ஹாரர் எலமெண்ட்ஸ் தாண்டி ஒரு சில கோரான சீக்வன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோரான சீக்வன்ஸ்லாம் அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்குன்ற ஒரு ரீசன்னால தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் வாஸ் த ரீசன் தட் காஞ்சரிங் இஸ் த கோட். இனிமேல் PG-13 ஒரு ஹாரர் மூவி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வந்தாலும் அது ரேட்டடாக தான் இருக்கும். அண்ட் ஹிட் ஆகுறதுன்றது இன்னொரு ரீசன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நீங்கள் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ மாற்றி சொல்லியிருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இதே மாதிரி வீடியோஸ் என்னென்ன பார்க்கணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். See you on the next video. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers.